வெல்கம் டு தமிழ் டெக் ட்ரைனர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கியூரேக்கா ப்ரோ ஃபேண்டசி கிரிக்கெட் லீக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ல்டு கப்புக்காக கியூரேக்கா ப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசி கிரிக்கெட் லீக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றின அனலைசஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே எடுத்து வர பெல் ஐக்கான் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் கியூரேக்கா ப்ரோ ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ளே பண்ணணும், ஸோ வித்ட்ராவல் ரூல்ஸ் அப்படிங்கிற பற்றி நான் வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்புக்காக இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிஎல் ப்ரோ போல் தான் இந்த கேமிங் ஆப்பும். ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணியும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேண்டசி கிரிக்கெட் லீக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ ஃபேண்டசி கிரிக்கெட் லீக் கிடையாது. ஸோ நம்ம கம்பல்சரி வந்து அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ பேடிஎம் வாலெட்டில் வந்து நீங்கள் 10 ரூபி இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அதையே இதுக்கு வந்து ஆட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். ஸோ இதோட மிகப்பெரிய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் காம்படிஷன் வந்து ஹெவியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்பிஎல் ப்ரோவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஸோ 1.5 லேக் பீப்புள் விளையாண்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 30,000 தான் வின்னராக இருக்காங்க. ஸோ அந்த 30,000க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காம்படிஷன் டஃப்பாக இருக்கும். ஸோ அதில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மேட்ச் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதில் எப்படி கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 5 ரூபி வந்து என்ட்ரி ஃபீஸ் போட்டிங்க அப்படின்னா 100% வந்து கேஷ் வின்னர் இருக்குது. ஸோ மெகா கான்டெஸ்ட்டில் 5 ரூபி வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மற்ற கான்டெஸ்ட்டை விட இதுதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதில் நம்ம 100% கேஷ் இருக்கிறதுனால அதிக லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ 200 பீப்புள் தான் டோட்டலாக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 20 ரூபி அண்டு செகண்டு டு 5 வரைக்கும் 10, அப்புறம் 6 to 15 பார்த்தீங்க 8, இப்படியே போகுது. நீங்கள் 200 ரேங்க் வந்தீங்க அப்படின்னாலும் 2 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ 3 ரூபா மட்டும்தான் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் 120க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு 4 ரூபா இருக்கும். 56 அண்ட் எபோ 120க்குள்ளே 4 ரூபா. ஸோ 1 ரூபா தான் லாஸ். நீங்கள் 55 ரேங்குக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 1 ரூபா லாபம். ஆர் நீங்கள் 15க்குள்ளே வந்தீங்கன்னா 8 ரூபா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் எந்தளவுக்கு கேம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ எல்லா போலவும் இருக்குமா, ட்ரீம் 11 போல் ஆர் எம்பிஎல்லை போல் இதில் கேம் டஃப்பாக இருக்குமான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணி இங்கிலாந்து விஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து ஸோ நான் பார்ட்டிசிபேட் ப்ளே பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கேன். ஸோ 20 ரூபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேட்ச் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் விஸ் பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபி ஃபஸ்ட் ரேங்க். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காம்படிஷன் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ இங்கிலாந்து விஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 37 வந்ததுனால ரேங்க் 6 ரூபி வந்து வந்திருக்கு. ஸோ 6 ரூபா. நான் என்ட்ரி ஃபீஸ் 5 போட்டாலும் 6 ரூபாய் எனக்கு லாஸ் கிடையாது. ஸோ இதில் நான் நேற்று வந்து இந்த ரேங்க் வராதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டில் வராதுக்கு நான் வந்து இயான் மார்கனை எடுக்க கிடையாது. ஸோ ரொம்ப வந்து அக்ரெசிவாக ஆடி ஸ்கோர் பண்ணவன் இயான் மார்கன் தான். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபி ஒருத்தர் எடுத்திருக்காரு. இதில் மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவருடைய வைஸ் கேப்டன் ஜெசன் ராய் பார்த்தீங்க அப்படின்னா கேம்லேயே இல்லை, ஆனால் அவர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காரு. தென் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் பிளங்கட் கிடையாது மேட்ச்சில். ஸோ இது 2 பேர் இல்லாமல் ஜஸ்ட்டு கேப்டனாக மட்டும் இயான் மார்கனை போட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காரு. ஸோ ஜோ ரூட், ஜானி பிரிஸ்டோ, இயான் மார்கன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் நேற்று டாப் ஆர்டரில் ப்ளே பண்ணீங்க. ஸோ இவர் இயான் மார்கனை கேப்டனாக போட்ட ஒரே ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காரு. ஸோ இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதில்ல. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அமௌண்ட்டை
ஆட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ இது லோ அமௌண்ட் ஆர் நீங்கள் வந்து ஆல்ரெடி வித்ட்ராவல் ரூல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரூ. 10 மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாத ஈஸியாக பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் டைம்லேருந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ₹10 ஆட் பண்ணி நம்மளுடைய ரேங்க் வந்து ப்ரமோட் பண்ணால் மட்டும்தான் மீதி ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நான் அந்த ரீசனுக்காக நான் வித்ட்ரா பண்ண ₹10 வந்து இதில் ஆட் பண்ணி நான் ரிமைனிங் இருக்கிற ₹40 வித்ட்ரா பண்ணும்போது தான் ஸோ ரிமைனிங் ₹10 இருக்குது அப்படின்னு தான் நான் இதில் ப்ளே பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நான் வந்து ₹10க்கு ₹26 வந்து ஃபேண்டசி கிரிக்கெட் லீக்கில் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறது சேஃப் இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ இதில் நீங்கள் வந்து மினிமம் அமௌண்ட்டை ஆட் பண்ணலாம் ஆர் நீங்கள் வந்து அதிக அளவு அமௌண்ட்டு கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ₹10 ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி வித்ட்ராவல் ரூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் ஒரு ₹10 ஆட் பண்ணி ப்ளே பண்ணேன். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நான் வின் பண்ணேன். ஸோ அதனால் இதில் வந்து மற்றபடி இதில் வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன் இல்லை அப்படிங்கிறது 100% ட்ரூ தான். ஸோ நீங்கள் மீடியமாக வந்து டீம் போட்டிங்க அப்படின்னாவே அமௌண்ட்டை வந்து நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் 10, 15 இப்படி மேட்ச்சை போட்டு நீங்கள் வந்து இதிலேயே மேட்ச்சை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 79க்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் ₹20 வரும். ஸோ 400 பீப்புள் இருக்காங்க, 79 வந்து உள்ளே வந்தீங்கன்னா தான். ஸோ இதெல்லாம் டஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு நானும் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ₹5 அப்படிங்கிறதுனால தான் நானே ப்ளே பண்ணேன். ஸோ நீங்கள் அப்படி வந்து இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்காகவோ ஆர் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ₹10 ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இதா. மற்ற ஃபேண்டசி கிரிக்கெட் லீக்கை விட இதில் நீங்கள் அதிக அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ட்ரெய்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.